வணக்கம். மே 1 உழைப்பாளர்கள் தினம். அன்றைக்கே நடிகர் அஜித் குமாரோட பிறந்த நாள். ஸோ அவருக்கு ஒரு பீலேட்டட் விஷஸ் சொல்லிடலாம். பீலேட்டட் பர்த்டே விஷஸ் டு மிஸ்டர் அஜித் குமார். இன்றைக்கி அஜித் குமாரை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி எல்லா சேனல்ஸ் சொல்கிற மாதிரி அவர் எங்கே பிறந்தார், எப்படி அவர் வளர்ந்தார் அப்படிலாம் நான் பேச போகிறதில்ல. ஆக்சுவலாக நான் அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சில டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அஜித்குமார் உண்மையிலே நிறையா ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்தாரா அப்படின்னு ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச தகவல் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபிலிம்ஸ் ஃப்ளாப் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு மறுக்கலை. அப்புறம் பிலோ ஆவரேஜ் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஃபிலிம்ஸு. ஸோ ஒரு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபிலிம்ஸ் அதிகபட்சம் 25 பிட்வீன் 25 அண்ட் 30 ஃபிலிம்ஸாக ஃப்ளாப் அண்ட் பிலோ ஆவரேஜ் மூவிஸ் ரெண்டே கம்பைன் பண்ணால் எல்லாமே ஃப்ளாப் மூவிஸை வச்சுங்க. பிலோ ஆவரேஜெலாம் அந்த கேட்டகரி. ஸோ ஃப்ளாப் மூவிஸ் அட்டர் ஃப்ளாப்பா இல்லை ஃப்ளாப்பா இல்லை பிலோ ஆவரேஜான்னு பிரிக்க வேணாம். இட்ஸ் அ ஃப்ளாப் மூவிஸ். ஸோ ஒரு டேக் இட் 30 ரவுண்டாக வச்சுப்போம் கேல்குலேஷன் பர்பஸ்க்கு. ஸோ ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 25, 26 அந்த அரௌண்ட் அப்படி தான் வரும். பட் டிஸ்பியூட்டு நிறைய பேர் அதர் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்பியூட் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் சைக்குக்கு அது ஒரு 30 கொண்டு போயிடலாம் அதிகபட்சம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 ஃப்ளாப் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு அவர், அவுட் ஆஃப் 63 ஃபிலிம்ஸு இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 45% ஆவரேஜாக ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருக்காரு. இது அதிகமானு பார்த்தா அதிகம் கிடையாது. நீங்கள் யாரோட டேட்டா பேஸ் எடுத்து பாருங்கள். நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா எம்ஜிஆரோட படங்கள்லாம் 132 படங்கள் தான். சிவாஜி கணேசன் மோர் தென் ஐ திங்க் 300-400 மோர் தென் 400 நினைக்கிறேன், 300 எபோ. அது ப்ரொபோஷன் வராது கேல்குலேஷனுங்க. நீங்கள் ரஜினி மூவிஸ் எடுத்துக்கலாம், 168 ஆர் சம்திங், 172-171 மூவிஸ். ஸோ அவர்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% 45 அரௌண்ட் தட் அவரும் ஃப்ளாப் மூவிஸ் இருக்குது. இல்லாமல் டேட்டாலாம் விட்ட வெளிச்சமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டால் தெரிஞ்சிடும் க்ளீனாக. இப்போ இவர் சமகால போட்டியாளர் விஜய் அப்படின்னு ட்ரெண்ட் இருக்குது. அதுதான் உண்மை. அஜித் விஜய் இது விஜய் ரசிகர்லாம் இப்போ 1 இயராக மறுக்கிறாங்க. அது அரசியல் ஆரம்பிக்கணுன்னா அவங்க அஜித்தோட போட்டியே கிடையாது, நாங்களாம் மேலே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இமேஜ் பிம்பத்தை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது செப்பரேட் ஸ்டோரி அது. ஆனால் எப்படி போனாலும் அது மக்களுக்கு தெரியும் இவங்க 2 பேர் தான் போட்டியாளர்னு. அது யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா விஜய் மூவிஸ் தான் கிட்டத்தட்ட அரௌண்ட் 31 மூவிஸ். அதை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், நான் அதையும் அனலைஸ் பண்ணிவிட்டேன். சரி, இப்போ விஜய் மூவிஸ் எதெல்லாம் போச்சு, நான் அதுக்குள்ள டிஸ்பியூட்டுக்கு போகல. இப்போ அஜித்தோட மூவிஸ் ஏன் அஜித்துக்கு மட்டும் அதிகமாக ஃப்ளாப் கொடுத்துட்டாரு, நிறைய தோல்வி படம் கொடுத்துட்டாரு. ஆனால் இருந்தாலும் அவர் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் வந்துட்டார் அப்படின்னு சினிமா வட்டாரமாக இருந்தாலும் சரி, சினிமா சார்ந்த வட்டாரமாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்கள் பெரும்பாலுமாக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் நான் சர்ப்ரைஸ் விஷயம் என்னென்னா, அஜித்தே அவர் சில பேட்டிலெல்லாம் முன்னாடி இல்லை, ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸ் பேக் கூட இருக்கலாம், அவரும் அதே தான் கிளைம் பண்ணுறாரு. நான் நிறைய மூவிஸ் ஃப்ளாப் கொடுத்துட்டேன், ஏகப்பட்ட மூவிஸு, ஆனால் மீண்டும் வந்துட்டேன் ரசிகர்கள் அப்படின்னு அவரும் எனக்கு அது இட்ஸ் இது கட்டமைப்பு. இது தவறான கொண்ட கட்டமைப்பு. சைக்காலஜிக்கலாக சினிமா தெரிஞ்சும் தெரியாமல் சினிமா ஊடகம், அதாவது மீடியா சினிமா பர்பஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு கூட்டம் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆரம்ப கட்டத்துலேருந்தே அவருக்கு அந்த இமேஜை கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுது. ட்ரெண்டு பார்க்கலாம், ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதில் டீட்டெயிலாக காட்டலாம் பார்த்தேன். டைம் கிடைக்கும் போது எடுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இப்போ 92-93 அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார்.
அவர் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எடுத்தீங்கன்னா 90ஸில் வந்து ஒரு எடுத்தீங்கன்னா அவர் எங்கே அதிகமாக வந்து ஃப்ளாப் மூவிஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளாப் மூவிஸ் அப்படின்னு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து 2000 பிட்வீன் 2000 early 2000 வந்து பயங்கர ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருக்காரு. அதாவது 2001 2002 3 4 5 6 அன்டில் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃப்ளாப் மூவிஸ் அங்கே நிறைய இருந்திருக்கு. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளாப் மூவிஸு. அதே மாதிரி லேட் 90s அங்கேயே கொடுத்துருக்காரு. 96 97 98 அன்டில் 99 ஒரு 4 இயர்ஸ் வச்சுங்களேன். அங்கே 4 5 இயர்ஸ் வச்சு இங்கே 5 இயர்ஸ், அங்கே ஒரு 5 இயர்ஸு, இங்கே ஒரு 5 இயர்ஸு. இதில் 99 2000 வரைக்கும் 3 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காரு. ஆமாம், வந்து திருப்பி அகெயின் ஃப்ளாப்பு. நடுவில் சில மூவிஸ்லாம் ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு, சூப்பர் ஹிட் மூவிஸும் கொடுத்துருக்காரு. ஆனால் இது இது எப்படி வந்து என்னென்னா வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து காம்படிஷன் வரும்போது ஒரு சிலர் வந்து அந்த பாலிடிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. இவர் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாப் மூவிஸு அது வந்து ஃப்ளாப்பு படம் ஃபெயிலியருங்க, கண்டினியூஸாக 4 படம் ஃபெயிலியர், 3 படம் ஃபெயிலியரு. அதை வந்து மேலே மேலே அதை சொல்ல தப்பு பொய்ங்கிற உண்மையாகிடும். அது வந்து உண்மையிலே அஜித்னாலே ஃபெயிலியர் மூவி தான் போல இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அது படத்தை பார்க்கக்கூடாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது அவர் குறையா சொல்லலை, அது நடந்திருக்காது. அது நிறைய ஃபேக்டர் இருக்குது போல. நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இவர் ஆரம்ப காலத்தில் வந்து லேட் 90s early 2000 வந்து இவர் படத்தை போய் பார்த்துட்டு ஒரு சில கட்டமைப்பு ஒரு கூட்டமே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சிலர் ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு படத்தை பார்த்துட்டு பாதியிலே ஏஞ்சி வந்துடுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஐயா படம் வந்துட்டு சிகரெட் அடிக்கிற மாதிரி வெளில வர்றது, அவன் படம் நல்லான்னு வெளில போகிறது, ஒரு வெளில போய் பேட்ரி மார்க் கொடுக்குறது, படம் பாதியிலே போயிட்டு உடனே மக்கள் பொதுமக்கள் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் பண்ணியிருக்கு இது பர்பஸ்ஃபுல்லாக. ஸோ அது ஒரு தனி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரே ஒரு இது, அவர் வந்து லிசன் பண்ணுவாரா லிசன் பண்ண மாட்டாருன்னு தெரில. அவருடைய செக்ரட்டரி மேனேஜர் இருக்கார், அவருக்கு ஒரு வேளை இந்த வீடியோ கிடச்சா கூட அவர் சொல்லலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அவர் கான்ஃபிடென்ட் பர்சன் தான், பட் நம்ம வாயிலிருந்து நம்ம வந்து நெகட்டிவாக வந்து சொல்லக்கூடாது சில விஷயங்கள். அது வந்து அஜித் வந்து தெரியாமல் வந்து அந்த விஷயம் வந்து பல வருஷமாக லேட் 90s வந்து நிறைய இதுக்கு சேனல்ஸ்க்கு நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டிங்கு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய தோல்வி கொடுத்தேன், இந்த அளவுக்கு நான் திருப்பி ஏற்றிருந்தேன். இது ஒரு மந்திரா மாதிரி சொல்லிட்டார். இது ஒரு மந்திர சொல் மாதிரி. அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகலை அதில் வந்து அதில் ஒரு மேஜிக் இருக்குது. ஆனால் அதை வச்சு அவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக கொடுக்கல அவர். ஆனால் வந்து அது ப்ரொமோஷன் க்ரியேட் ஆகிருக்கு அதனால். பட் எல்லாம் அது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கல. எப்பவுமே வந்து ஒரு ஃபெயிலியர் மூவினா ஃபெயில் ஆகிறதா கூட நல்ல மூவி தான் சொல்லணும். அது வந்து குட் மூவி, ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட்டு. அப்போ தான் மக்கள் இதை வந்து எப்படின்னா ப்ராப்பகண்டா தான். இதில் வந்து சினிமான்றது ஒரு எல்லா மக்களும் வந்துட்டு போய் பார்த்துட மாட்டாங்க. சட்டுன்னு பார்க்கக்கூடிய மக்களில் சினிமாவில் ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்து அது பார்க்கணும், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஜனங்கள் ஒரு 1/3 பீப்புள் தான். 100ல் ஒரு 25 பேர் தான் பார்ப்பான். அது 25 பேரில் வந்து எல்லாமே உங்கள் ரசிகனாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு 5% 10% இருப்பாங்க. மற்ற ரசிகர்கள் இல்லை காமன் பீப்புள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வந்து தவறான ஒப்பீனியன் வெளில கொடுக்கும்போது அப்போ காமன் பீப்புள் வந்து உள்ளே போக மாட்டாங்க. வெளியிலேருந்தே படம் ஃபெயிலியர் போனவங்க அதை யாரும் பார்ப்பாங்க, அந்த படம் வந்து போருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு முகவரி வந்து அப்படி தான் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃப்ளாப்னா வந்து ஆவரேஜ் மூவி. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து சரியில்லை. அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரீடம்னு ஒரு படம், அதுவும் பெஸ்ட்டு மூவி. அது வந்து உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த மூவி. இன்றைக்கி நீங்கள் அது வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தாங்கன்னா ஏன்னா நல்லாயிருக்கு. முகவரி, கிரீடம் எல்லாம் வந்து பெஸ்ட்டு மூவிஸ் அஜித்தோடது. ஓடக்கூடிய 100 நாள் ஓட வேண்டிய மூவி அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து அது 100 நாள்லாம் ஓடாது. பட் வந்து அதுக்குன்னு உண்டான வந்து இது இருக்குது. ஆனால் மக்கள் வந்துட்டு அதை வந்து நிராகரிச்சிட்டது காரணம் வந்து அது பர்பஸ்ஃபுல்லாக அது பண்ணது. இது இல்லாமல் ஒரு சில மூவிஸை வந்து அது மாதிரி பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு ஃப்ளாப் மூவி தான்.
ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமா போகும் கதைகள்லாம். கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். அதெல்லாம் விடுங்க. பட் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்க மூவி. அதுவும் வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டாங்க. ஸோ, அது மாரி எல்லாம் சில மூவிஸ்லாம் இருக்கு அஜித்துக்கு. அது மாரி நான் நெறையா சொல்லிட்டே இருக்கலாம் ஒரு சில மூவிஸ்லாம். அ ஆனா வந்து அது மாரி பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அ இதுதான் காரணம். இது வந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி பண்ணிடுது. அது வந்து எல்லாம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சதுனால தான் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? டாப்ல இருந்தா கூட அவர் வந்து பொசிஷனிங்கில வந்து என்னதான் இருந்தாலும் விஜய் தான் நம்பர் 1 அப்படின்ற மாரி அவர் சமகால போட்டியாளரா அப்படி ஒரு பொதுவான கருத்த வந்து உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் இது ஒரு மெயினான காரணம். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ ப்ரொமோஷன் வந்து ரொம்ப முக்கியம். வந்து அவரோட கொள்கை அஜித் சாரோட கொள்கை வந்து நான் படத்த ப்ரொமோட் பண்ணல. நான் வந்து அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி அவருடைய காரணங்கள் இருக்கலாம். அது நான் வந்து நிராகரிக்கல. அது நான் மேபி அத அக்செப்ட் பண்ணலாம். பட் என்னதான் அத அக்செப்ட் பண்ணாலும், அ இது வந்து சினிமா. இது வந்து பிசினஸ் கிடையாது. இது வந்து பிசினஸ்ன்றது வேற. இல்ல வந்து வேற ஒரு ஜாப் கிடையாது இது வந்து. இது வந்து நீங்க வந்து மக்களோட மக்களா புழங்கக்கூடிய ஒரு சினிமான்றது ஒரு அரசியல் சினிமான்றது மக்களுடைய தொடர்புள்ள டைரக்ட்டா தொடர்புள்ள ஒரு விஷயங்கள் அது. அதனால அவாய்ட் பண்ண முடியாது பீப்பிள. இப்போ நான் ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா, இல்லை எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சேன்னா, நான் வந்து என்னோட கொள்கை தான் முக்கியம். கொள்கை நம்மளுக்கு இருக்கும். நல்ல கொள்கைலாம் இருக்கும். பட் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத கொள்கையா இருக்கும். அத நம்ம போய் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இதில வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட். நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நம்ம பிராண்ட. நம்ம வந்து எலெக்ஷனை வின் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட இத வந்து கொண்டு போணும் அடுத்த லெவலுக்கு. அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிராண்டிங்கை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வந்து செகண்டரி. அதே மாரி தான் வந்து சினிமாக்குறோம். சினிமா வந்துட்டு எனக்கு பிடிக்கல. நான் வந்து இது மாரி ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் நான் பொது வெளியில வரல, மீட்டிங் வரல, ஃபங்ஷன் வரல, லான்ச்சுக்கு வரல. வாட் எவர் மே பி த ரீசன். பட் வென் யூ வாண்ட் டு பி நம்பர் 1 ஸ்பாட்னா நம்பர் 1 ஸ்பாட்னா யூ ஹேவ் டு கம் டவுன். இட்ஸ் நாட் அ கம்மிங் டவுன். இது என்ன கம்மிங் டவுன்? எம்ஜிஆரே வந்துட்டு தன்னுடைய ரசிகர்கள்லாம் வந்து அடுத்த லெவல் கொண்டு போனதுக்கு சிவாஜி கணேசன், ஏவன் ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த மாதிரியெல்லாம் எல்லா லெவல்லையும் வந்துட்டு எல்லா காலகட்டத்திலையும் வந்து ரசிகர்களுக்காக வந்து இறங்கின்ற வார்த்தையே தப்பு இதில். இதில் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் சினிமாவில் நம்பர் 1 ஸ்பாட்டில் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது செஞ்சு தான் ஆகணும். இது வந்து பார்ட் ஆஃப் த ஜாப் தான். இட் இஸ் நாட் எ செப்பரேட் ஜாப். நம்ம வந்து பார்க்குறதுனால நம்ம வந்து ரசிகர்களோட கெட்டு போயிடும் போதில்ல. இல்லை நீங்கள் பார்க்காதனால அவங்க ஒன்றும் வந்து அவங்க டியூட்டி வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போகிறதில்ல. இதெல்லாம் காலகாலமாக ரசிகர்களாலே அப்படி தான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் இளைய வயசு ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்லேருந்து ஒரு 30 இயர்ஸ் ஒரு 15 அந்த அந்த ரேஞ்ச் உள்ளவங்க தான் ரசிகர்களாக இருப்பாங்க. டி ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக. அவங்க அந்த ஏஜில் அந்த இது சைக்காலஜிக்கல் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் திருத்தலாம் முடியாது. அது நீங்கள் இப்போ இன்னைக்கு விஜய், அஜித்துக்கு அடுத்த வேறு 2 பேர் வந்தாலும் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ரசிகர்கள்னால அப்படி தான் இருப்பாங்க. அவங்க 30, 35 தாண்டும்போது அவங்களாம் திருந்திருவாங்க. அதெல்லாம் வந்து இது இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் அ எவல்யூஷனரி ப்ராசஸ். இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இது நம்ம பக்கத்தில் சேர்க்கல, நம்ம என்டர்டெயின் பண்ணல, நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டா அவங்க போய் திருத்திட போகிறதில்ல. சரி, ஓகே. அது நான் வந்து ரொம்ப இதுவாக போவேனா அதில. ஸ் அஜித் வந்து அவருக்கு அவருடைய பேர் வந்து ஒரு மேக்னெட் மாரி அது. அந்த ரஜினின்ற ஒரு பேர் வந்து ஒரு வித்தியாசம் யாருக்கும் இருக்காது. அதே மாரி அஜித்ன்றது டக்குன்னு யாருக்கும் இருக்காது. காமனான ஒரு பேர் கிடையாது. ஒரு மேக்னெட் இருக்கு அதில. அவர் ஒருத்தர் மேபி வந்து அவர் தன்னை தானே ப்ரொமோட் பண்ணி இருந்தாருன்னா, இல்ல இதெல்லாம் கீனா கவனிச்சிருந்தாருன்னா, நம்மள யாரும் இப்போ இதெல்லாம் வந்து அண்டர் ப்ளே பண்ணுறாங்க நம்மளோட படத்த. அவர் கேர்லெஸ்ஸாக இருந்தது தான் அது 25 இயர்ஸ், 30 இயர்ஸ் வந்து இப்போதைக்கு 5, 6 இயர்ஸ் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திரலாம். பட் அன்டில் 2010 வரைக்கும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. பில்லா படத்துக்கு மேலே தான் அவருக்கு கான்ஷியஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். பிஃபோர் பில்லா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹி வாஸ் வெரி கேஷுவல் அண்ட் வெரி கேர் ஃப்ரீ. மட்டும் அந்த இடத்துல இருந்தாருன்னா இவர் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு நம்பர் 1 ஸ்பாட்டில் தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்த தகுதி அவர்கிட்ட இருக்குது. அந்த ஃபேன் ஃபாலோயிங் அவர்கிட்ட இருக்குது. அவ்வளோ சாதாரணமாக அந்த ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அவர் தான் வந்து ஃபேன் ஃபாலோயிங்கில் ஹார்ட் கோர் ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு தான்.
ஓகே, லெட் அஸ் see. அது அவருடைய இஷ்டம், அவர் டிசைட் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது. எனிவே, belated birthday wishes to Ajit Kumar. Thank you so much.